வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்டர் கம் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்திங்கன்னா மீண்டும் ஓபிஎஸ் வர்றதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. கரசேவை பார்த்திங்கன்னா ஜெயலலிதா ஆதரவு கொடுத்துருந்தாங்க. பட் எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்க ஜெயக்குமார் அப்படி ஆதரவு கொடுத்துருங்க ப்ரூஃப் காமிச்சா நான் அரசியல் விட்டே போயிருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு வாய் விட்டுட்டார். பட் கரசேவை பார்த்திங்கன்னா ஜெயலலிதா ஆதரவு கொடுத்தது நியூஸ் பேப்பர்லாம் வந்திருக்கு. ஸோ இப்போ ஆதாரங்களை பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் பரவிட்டுருக்கு. அதாவது ஜெயக்குமாரை ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதை பார்த்திங்கன்னா அதிமுகவில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்காது. உட்கட்சி பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்திருக்கு. வேலுமணி பார்த்திங்கன்னா தன்னோட பலத்தை காமிக்கிறதுக்காண்டி பார்த்திங்கன்னா ரகசிய ஆலோசனை ஈடுபட்டு வர்றாரு. இது தவிர்த்து செங்கோட்டையுமே பார்த்திங்கன்னா அமைதியாகணும், மிகப்பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக நகர்த்திடணும்னு சொல்கிறதுல பார்த்திங்கன்னா முடிவாக இருக்கார். ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா எம்பி எலெக்ஷன் ஜெயிச்சோன்னா மத்திய அமைச்சர் ஆகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம திரும்ப இந்த ரிசல்ட் அப்போ பார்த்திங்கன்னா கவுண்டரில் ஆள் நிற்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஆட்கள்லாம் செட் பண்ணிட்டு வச்சுருக்காரு ஓபிஎஸ் அணியினர். ஸோ ஓபிஎஸ் ஜெயிச்சாலுமே ராஜ்யசபா சீட் பார்த்திங்கன்னா ஓபிஎஸோட மகனும் கிடைக்கிறதுக்கான அதிகப்படியான சாத்தியங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. 9 இடங்களில் பார்த்திங்கன்னா பிஜேபி ஜெயிக்குன்றாங்க. அந்த 9 இடங்கள் பார்த்திங்கன்னா தேனியும் ராமநாதமும் பார்த்திங்கன்னா உள்ளடங்குன்றாங்க. ஸோ அதிமுகவில் பார்த்திங்கன்னா உட்கட்சி பிரச்சனை எவ்வளோ விஸ்வரூபம் எடுக்குதோ சேம் பார்த்திங்கன்னா திமுகலையும் பார்த்திங்கன்னா அமைச்சர் மகை மாற்றம் இருக்குன்றாங்க. அமைச்சர்கள் பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு பதவி போகிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வரிசையில் பார்த்திங்கன்னா துணை முதல்வராக பார்த்திங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்ற பேச்சுக்கெல்லாம் அடிபட்டுருக்கு. ஸோ அதிமுகவில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அணியில் உட்கட்சி பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்திருக்குன்னா இப்போ சசிகலா தலைமை ஏற்றுக்கிறதுக்காண்டி வந்தாலுமே அவங்களுக்கு பெரிய லெவலில் ஆதரவு இல்லை. அப்போ அந்த இடத்துல நம்ம தெரியும் எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ்க்கு என்ன பதவி தரணும்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை உண்டாகும். இரட்டை தலைமைன்னு சொல்லும்போது ஒருங்கிணைப்பால் இணைய ஒருங்கிணைப்பாக இருந்துச்சு. சசிகலாவுக்கு பெரிய லெவலில் செல்வாக்கு இல்லை. இப்போ சசிகலா பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இணைச்சிக்கிட்டாலும் தென் மாவட்டங்களில் கண்ட்ரோல் கொண்டு வர முடியாது. ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா அவங்க சமூக மக்கள்கிட்ட சசிகலா விட்டு பேசி ஆதரவு வேணால் கேட்க முடியும். அதே மாதிரி சசிகலா எடப்பாடி பழனிசாமி அணியில் தான் இணையன்னு பார்க்குறாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் இந்த கொடநாடு விஷயம். சஜீவனும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய சிக்கலில் இருக்காரு. ஸோ நம்மளுக்கு தெரியும் வனவிலங்குகளில் பார்த்திங்கன்னா அபியூஸ் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அந்த ஒரு கேஸும் பார்த்திங்கன்னா நெருக்கடி கொடுத்துட்ருக்க ஒரு சூழ்நிலை. எடப்பாடி பழனிசாமி அணியோட பார்த்திங்கன்னா சசிகலா இணைஞ்சா சசிகலா பார்த்திங்கன்னா தலைமை பொறுப்புக்கு ஈஸியாக வர முடியும். இந்த கொடநாடு விஷயத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய நெருக்கடி பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரம் வரும்ன்றாங்க. இந்த தேர்தல் முடிவுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அதுவுமே விஸ்வரூபம் ஒரு பக்கம் எடுக்குன்றாங்க. டெல்லி பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயத்தையும் கையில் எடுக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி தலைமையாக நீடிக்க விடக்கூடாதுன்னு சொல்கிறதுல பார்த்திங்கன்னா முடிவாக இருக்காங்க. நம்மளுக்கு தெரியும் சூர்யா சிவகுமார் குடும்பம். ஸோ இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா திமுகவுக்கு ரொம்ப நெருங்கிய வட்டத்தில் இருக்காங்க. திமுகவுக்கு ஆதரவாக பேசுகிறாங்க. ஒன்றிய அரசுன்னு இவங்க பேசுவாங்க இவங்க பேட்டிலலாம் பார்த்திங்கன்னா. ஸோ அப்போ இருக்க ஒரு சூழ்நிலை டெல்லியில் பார்த்திங்கன்னா மீண்டும் காங்கிரஸ் ஆட்சி வந்தால் ஒருவேளை அரசியலில் முழு ஈடுபாடோடு பார்த்திங்கன்னா சூர்யா குடும்பம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது திருப்பியும் பார்த்திங்கன்னா பிஜேபி வர்ற பட்சத்தில் கண்டிப்பாக சூர்யா குடும்பம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறது தான் நல்லதாக அவங்களுக்குள்ளேயே பேசி வச்சுருக்காங்க. ஏன்னா இப்போ சூர்யா குடும்பம் மேலே பார்த்திங்கன்னா டெல்லி பார்வை வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா டெல்லி எதிராக தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. சூர்யா சிவகுமார் ஜோதிகா இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கோடிக்கணக்கில் சொத்து சேர்த்து வச்சுருக்காங்க. இதெல்லாம் எப்படி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை. ஸோ இந்த ரிசல்ட்டு வந்த அப்புறம் பார்த்திங்கன்னா ஒருவேளை பிஜேபி ஆட்சிக்கு வரும்போது சூர்யா சிவகுமார் இவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய நெருக்கடி வருன்றாங்க. ஸோ படம் நடிக்கிறதுல பார்த்திங்கன்னா இவ்வளோ வருமானம் பண்ண முடியுமா? ஏன்னா இவங்களோட பெரிய ஆக்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நடிகர்கள் பெரிய லெவலில் சொத்துக்களை இவ்வளோ குமிச்சு வைக்கல. இவங்ககிட்ட எவ்வளோ சொத்துக்கள் எப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா விசாரணை ஆரம்பித்தாங்கன்னா இவங்க குடும்பமே மிகப்பெரிய நெருக்கடி உண்டாயிரும்ன்றாங்க. ஸோ ஒரு கலக்கத்தில் தான் பார்த்திங்கன்னா சூர்யா சிவகுமார் கார்த்தி ஜோதிகாலாம் இருக்கதா சொல்கிறாங்க. ஏன்னா திரையுலகில் பார்த்திங்கன்னா இவங்க மேலேயே ஏகப்பட்ட அதிருப்திகள் இருக்கதா சொல்கிறாங்க. இப்போ விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காருன்னு பார்த்திங்கன்னா அவர் வேகமாக செயல்பட ஆரம்பிக்கிறாரான்னு கேட்டிங்கன்னா ஆரம்பிச்சிட்டாரு. இந்த கடைசி படம் இது முடிஞ்சோன்னா மிகப்பெரிய லெவலில் தொகுதி வாரியாக பார்த்திங்கன்னா போகிறதா சொல்கிறாங்க. ஸோ இந்த சுற்றுப்பயணம் மிகப்பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா விஜய் ஓரளவுக்கு சீட்டுக்களை இப்போ எவ்வளோ சீட்டில் நிற்கிறாங்களோ அத்தனை நேரத்தில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு சாத்தியக்கூறம் இருக்குன்னு சொல்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி மேலே பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி கொடுக்குறது டெல்லியாக தான் இருக்குன்றாங்க. ஆட்சிக்கு வந்தோன்னா மத்தியில் டெல்லி.
ஸோ இது தவிர்த்து பார்த்திங்கன்னா சசிகலாவுக்கு மறைமுகமாக பார்த்திங்கன்னா மிகப்பெரிய உதவிகள் வந்து எடப்பாடி பழனிசாமி பண்ணியிருக்காரு. அதாவது எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் இருக்கும்போதே பண்ணியிருக்காரு, டெல்லிக்கு வந்து தெரியாமல். ஸோ சிறையிலேருந்து பார்த்திங்கன்னா சசிகலா வரும்போது வரவேற்பு பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தான் கொடுத்ததா சொல்கிறாங்க, ஒரு 50 காரில். இது பார்த்திங்கன்னா அதனால தான் சசிகலா வந்து பெரிய லெவலில் எடப்பாடி பழனிசாமி விமர்சிக்கிறது இல்லை. கோவமெல்லாம் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் மேலே தான் இருக்குது. ஏன்னா ஓபிஎஸ் அன்றைக்கி பார்த்திங்கன்னா தர்ம யுத்தம் நடத்தாமல் இருந்தால் அவங்க நேரத்துக்கு வந்து முதலமைச்சர் இருப்பாங்க, பெரிய லெவலில் கட்சியில் வந்து இருந்திருப்பாங்க. ஸோ டெல்லி சொல்கிறான்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கேட்டு பண்ணார். இப்போ சசிகலாவும் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் வந்து செல்வாக்கு இழந்தே காணப்படுது. ஸோ நம்மளுக்கு தெரியும், ஒரு படிவம் அனுப்பிச்சிருந்தாங்க எல்லார்ட்டும், ஓபிஎஸ் ஆதரவு, இபிஎஸ் ஆதரவு, டிடி தினகரன் ஆதரவு வச்சுட்டு அந்த படிவம் ஃபில் பண்ணி வரும்னு எதிர்பார்ப்புச்சு, எந்த அணியில் நமக்கு எவ்வளோ ஆதரவு இருக்குன்னு சொல்லிட்டு. கடைசி பார்த்திங்கன்னா ஒரு படிவும் வரல. இதனால் பார்த்திங்கன்னா சசிகலா மிகப்பெரிய அப்செட்டில் இருக்கதா சொல்கிறாங்க. சசிகலா லைம் லைட்டுக்கு வரணும்னா கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு முயற்சி எடுக்கணும். சசிகலா வந்து பார்த்திங்கன்னா சிறந்து வந்தோடனே தான் மாநாடு ஈநாடு போட்டுக்கணும். பட் எந்த ஒரு மாநாடுமே போடல. இப்போ ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா திருச்சி மாநாடு போட்டிருந்தார், கும்பலை காமிச்சிருந்தார். திருச்சி மாநாட்டை பார்த்திங்கன்னா சசிகலா வராதது ஓபிஎஸ்க்கு ஒரு சந்தோஷத்தான் கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து ஓபிஎஸ் மிகப்பெரிய லெவலில் கும்பலை கூட்டி காமிச்சார். ஒருவேளை சசிகலா அந்த இடத்துல பங்கேற்கு அந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டால் கண்டிப்பாக வந்து சசிகலாவுக்கு அந்த கூட்டம் தான்ற மாதிரி வந்து பிம்பத்தை காமிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அது வந்து பேசு பொருளாக இருக்கும். இப்போ ஓபிஎஸ்க்கு இவ்வளோ கும்பல் காமிச்சிட்டாரு, நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு கன்ஃபார்மாக வந்து பார்த்திங்கன்னா திருச்சியிலே இவ்வளோ பெரிய கும்பலை ஓபிஎஸ் காமிச்சிட்டாரு. இப்போ சசிகலா வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெருக்கடியான சூழல் தான் இருக்குது. ஏன்னா சசிகலா பின்னாடி பெரிய லெவலில் ஆள் பலம் இப்போ வந்து கொஞ்சமாக வந்து கம்மியாயிடுச்சு. பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா லைம் லைட்டில் அரசியல் இல்லை. அவரோட சகோதரர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரியும், திவாகரும் பெரிய லெவலில் வந்து சசிகலாவை வந்து வளர விடலை. ஏன்னா தீவிரமான எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர் தான் வந்து திவாகர். ஸோ திவாகர் மூலமாக பார்த்திங்கன்னா சசிகலா எப்படி இருந்தாலும் ஆஃப் பண்ணிடுறாரு. இதை தான் எடப்பாடி பழனிசாமி ஒரு மேட்டில் கூட சொல்லுவார். சசிகலா, ஓபிஎஸ், டிடி தினகரன் 3 பேருமே பார்த்திங்கன்னா ஒற்றுமையாக இருக்க மாட்டாங்க, யூனிட்டியாக இருக்க மாட்டாங்க, அவங்களுக்குள்ளே ஏகப்பட்ட சண்டைகள் அப்படின்ற மாதிரி. ஏன்னா சசிகலாவுக்கு மிகப்பெரிய கோபம் வந்து ஓபிஎஸ் மேலே இருக்கலாம். டிடி தினகரனுக்கும் திவாகருக்கும் ஆகாது. டிடி தினகருக்கும் திவாகர் ஆகாதனால சசிகலா பெரிய லெவலில் டச் வச்சுக்கிறதுல. ஆனால் டிடி தினகருக்கு மிகப்பெரிய லெவலில் செல்வாக்கு வளர்ந்துருச்சு. சசிகலா ஆதரவாளரே நிறைய பேர் பார்த்திங்கன்னா டிடி தினகரன் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அமமுக கட்சி ஆரம்பிக்கிறது, அந்த பொதுச்செயலாளர் பதவி, முக்கியமான பதவி, தலைவர் பதவி பார்த்திங்கன்னா சின்னம்மாக்கு அப்படின்ற மாதிரி ஒதுக்கி வச்சுருந்தார் டிடி தினகரன். சசிகலா வர மாதிரி தெரியல. சரி நம்மளே பார்த்திங்கன்னா பொதுச்செயலாளர் ஆயிடலாம்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா டிடி தினகரனே பொதுச்செயலாளர் ஆகிட்டார். ஸோ இப்போ இருக்க பட்சத்தில் டிடி தினகரனுக்கு மிகப்பெரிய செல்வாக்கு. தேனியில் அவர் ஜெயிச்சார்னா மத்திய அமைச்சர் ஆகிறதுக்கு அதிகப்படியான சாத்தியக்கூறுகள் இருக்குது. இப்போ டெல்லியோட அனுசரித்து போயிடுறாரு டிடி தினகரன். இப்போ ஓபிஎஸும் அனுசரித்து போய் எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து டிடி தினகரன் நெருக்கடி கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து 2017 வந்து சசிகலா சிறையில் போனோன்னா இடியை வச்சு டிடி தினகரனுக்கு ரொம்ப நெருக்கடி கொடுத்தது எடப்பாடி பழனிசாமி தான். ஏன்னா சசிகலாவை ஓபிஎஸை சமாளிக்கிற மாதிரி டிடி தினகரனை வந்து சமாளிக்க முடியவே இல்லை எடப்பாடி பழனிசாமியால். தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஆர்கேனரில் வந்து ஜெயிச்சார். ஸோ இந்த 18 எம்எல்ஏக்களை கூட்டிகிட்டு போய் வந்து எடப்பாடி பழனிசாமி நைட்டு ஃபுல்லாக தூக்கம் இல்லாமல் ஆக்கினார் டிடி தினகரன் தான். ஸோ ஒரு 9 இடங்களில் பார்த்திங்கன்னா பாஜக ஜெயிக்கும்ன்றாங்க. அந்த 9 இடங்களில் ஓபிஎஸும் தேனியும் அடங்கும்ன்றாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.